இந்த பொங்கல் விழாவை நீங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் காலையிலே வந்து கலந்து கொண்டேன், மிக்க மகிழ்ச்சி. மேலும் இந்திரன் வழித்தோன்றலாக தோன்றிய என் இன சொந்தங்களே, தியாகி இம்மானுவேல் சேகரன் வாரிசுகளான என் குடும்ப சொந்தங்களே, வீரன் சுந்தர்லிங்கன் அவர்களின் வாரிசுகளே, வடிவு மல்லத்தியின் வாரிசுகளான என் தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பாலசுந்தரம். நான் தேவேந்திர பேனாக்கள் என்ற அமைப்பை உருவாக்கி உறவாடி உயர் என்ற ஒற்றை கொள்கையோடு தமிழகமெங்கும் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் ஜனநாயகத்தை இந்தியாவின் மரபை காப்பாற்றுவதற்கும் 12 மாவட்டங்களிலும் மேலும் மராட்டிய மாநிலத்திலும் மிக சிறப்பாக சமூக பணியை செய்து கொண்டு வருகிறேன். பேனாவால் முடியாவிட்டால் இவ்வுலகில் எதனாலும் முடியாது என்ற கொள்கையோடு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை ஒருங்கிணைத்து மிக அமைதியாக, மிக நேர்மையாக, சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எங்களுடைய பயணம் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் இன்று உங்கள் கிராமத்தில் நான் பங்கெடுக்க வந்திருக்கிறேன். உறவாடி உயர் என்ற கொள்கைகளை பயணம் செய்யும்போது நாம் மாற்று சமுதாயத்தையோ மாற்று இனத்தையோ ஒரு விலங்குகளை கூட நம்ம உறவாடினால்தான், உதாரணத்திற்கு ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டால் தான் அது நம்மை வாழையாட்டும். அப்போதான் நாய் நம்ம கூட அன்பா பழகும். அதை முன்னிறுத்தி உறவாடி உயர் என்ற கொள்கையை முன்னிறுத்தி நம் பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம் முழக்கமாக நம் முன்வைத்திருக்கிறது அறிவும் ஆற்றலும் 2 கண்கள், விவேகமற்ற வீரம் விரயமாகும். நாம் சில இடங்களில் நம் விவேகம் இல்லாமல் நாம் வன்முறையில் சிக்கிக்கொள்கிறோம். அதற்கு காரணம் நமக்கு கல்வி அறிவு இன்னும் இல்லாததுதான். நாம் கல்வி அறிவு வளர வளர நம் வன்முறை நம்ம பக்கத்தில் வராது. இந்த கிராமத்தில் சொன்னார்கள், பல அரசு அதிகாரிகள் முக்கியமான பதவிகளில் வைக்கிறார்கள் என்று. மிக்க சந்தோஷம். அது போதாது, நம் பக்கத்தில் உள்ள வடனத்தம்பட்டி என்ற கிராமம் ஒன்று இருக்கிறது. அது இளைஞர்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும். அந்த கிராமத்தை முன்னெடுங்கள். எதிரியை உருவாக்கி பக்கத்தில் வைத்துக் கொள்க என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். நாம் வளர்ச்சி சமுதாயத்தை முன்னிறுத்தி பாருங்கள். அந்த கிராமத்தில் எத்தனை IAS எத்தனை IPS மிகப்பெரிய இடத்தில் இருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறார்கள். அதே போல் இந்த கிராமத்தில் நம்ம உருவாக வேண்டும் என்று இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் தான் அறிவுரை செய்ய வேண்டும், அறிவுறுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். நீங்கள் மாற்று சிந்தனையை இளைஞர்கள் கையில் நீ கொடுத்து விட்டார்கள் என்றால் நம் கிராமம் வீழ்ந்துவிடும். நம் எதிரிகள் நம்மளை தாக்கி விடுவார்கள். எதிரிகள் தாக்குவதற்கு வேண்டாம், நம்ம எந்த சமுதாயத்தையும் நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டாம், சரியா? ஆனால் நம் பாதை சரியாக இருந்தால் நம் இளைஞர்கள் அந்த கட்டுக்குள் இருப்பார்கள். அதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் முக்கியமாக ஒழிக்கக்கூடியது மது. இளைஞர்கள் கையில் இன்று காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். இளைஞர்கள் கையில் பரவலாக மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகமெங்கும் பாதிக்கப்பட்டதை நம்ம நிறுத்தாவிட்டாலும் நம் கிராமத்தில் நம் பெற்றோர்கள் அவரவர்கள் குழந்தைகளையாவது மது குடிக்காமல் நீங்கள் தடுத்தாலே இந்த சமூகம் முன்னேறிவிடும். நாம் மாற்று சமுதாயத்தை எந்த குறையும் சொல்ல வேண்டாம். நம் மது குடிக்காமல் ஒழுங்காக கல்வி கற்றாலே நம் முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று விடுவோம்.
இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நான் செல்லக்கூடிய கிராமங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மது பிரச்சனை இருக்குது. நீங்கள்லாம் வந்து அதை கொஞ்சம் இங்கே படித்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து அப்படி மாற்ற சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, பழமொழி இல்லை, ஒரு வேத வாக்கு ஒன்று இருக்கிறது. சைத்தான் போகக்கூடாத இடத்திற்கு மதுவை மறைமுகமாக அனுப்பி வைக்கிறான். சரியா? சைத்தான் என்ன செய்யும்? அவர் வாழ்க்கையை அழிக்கும், ஒரு குடும்பத்தை அழிக்கும். சைத்தான் போக முடியாத இடத்துக்கு வந்து மதுவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து வேத கிறிஸ்துவ மொழியில் இருக்குது. அதனால மது குடிக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒழிச்சிருங்க. அது வந்து பெற்றோர்கள் வந்து பையனை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, எங்கே போகிறான் என்ன செய்யறான்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மதுவை வந்து ஒழிச்சிடலாம். மேலும் நம்ம கல்வி சார்ந்த சில விஷயங்கள், சில திட்டங்கள் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் வந்து என்னிடம் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். இளைஞர்கள்லாம் நம்பர் வாங்கிக்காங்க, எங்கள்கிட்ட நாட்டாமை பெருமக்கள் நம்பர் வாங்கிக்காங்க, எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு கல்விக்காக நாங்கள் முன்னுரிமை கொடுத்து பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வந்து செலவழிக்க முடியாட்டாலும் அறிவுரைகள், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்காங்க. மேலும் பெண்கள், இளைஞர்களை அம்மா வந்து கற்றுக் கொடுக்கணும். அம்மா வந்து பிள்ளைகளுக்கு வந்து இது மாதிரி வந்து எந்த சூழ்நிலையும் நீ எதுவும் தவறு பண்ணிடாத, அம்மா கையில் தான் எல்லா விஷயமே இருக்குது. சரியா? நம்ம வந்து மது போதைக்குள்ள மொத்தம் இது வரைக்கும் போயிட்டாங்க, சில பேர் போயிட்டாங்க, அதான் உண்மை. நம்ம வந்து மறைச்சு பேச வேண்டாம். ஆனாலுமே நீங்கள் வந்து இளைஞர்களை வந்து அம்மா கையில் எடுத்து அந்த குற்றத்தை அது குற்றம் தான், அந்த குற்றத்தை செய்ய விடாமல் நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்காங்க. அது வந்து நம்ம சமூகத்துக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கடமை இருக்குது. அந்த கடமையை மறந்துடாங்க. நீங்கள் மறக்கலாமா? மறந்துடாங்க, தயவுசெய்து மறந்துடாங்க. சரி, நீங்கள்லாம் வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டீங்களா? காலையில் மதியம் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, சந்தோஷம். சரியா? சரி, இன்னும் நம்ம பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பேசட்டும். நான் ஒன்றும் மேலும் பேசுகிறேன். நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மறுபடியும் வந்து வாரேண்ணா. ஏன்னா காவல்துறையில் வந்து பெர்மிஷன் வந்து இந்த டைமுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை, நான் பார்த்துருக்கலாம். ஆனால் காவல்துறையை வந்து முதல்ல மதிக்கணும். என்ன அப்போ அவங்க நம்மளும் மதிப்பாங்க. அதனால் விழாவை வந்து அடுத்தவங்களுக்கு நான் வலியுறுத்து எல்லாத்துக்கும் மீண்டும் ஏர் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் என் உரையை முடித்துக்க. நன்றி, வணக்கம்.